தென்னிந்தியால ஒரு புகழ்பெற்ற பாடகி, மெல்லிசை அரசி, தென்னிந்தியாவின் இசைக்குயில், கான கோகிலா, கான சரஸ்வதி இப்படின்னு பல பட்டங்களுக்கு சொந்தக்காரங்க தான் பாடகி பி. சுசீலா. இவங்களுக்கு 6 வயசுலயே இசைத்துறையில சாதிக்கணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு. இவங்க அப்பா ஒரு வழக்கறிஞர். இவரும் தன்னுடைய மகளை ஒரு பெரிய பாடகி ஆக்கணும் அப்படின்ற கனவோடு இருந்ததுனால இவங்க ஆந்திர இசைக்கல்லூரியில சேர்ந்து பட்டமும் வாங்கியிருக்காங்க. 1950 சென்னை வானொலியில பாப்பா மலர் நிகழ்ச்சியில பாட தொடங்கினாங்க. இவங்க பாடலை கேட்ட இயக்குனர் KS பிரகாஷ் ராவ் அவருடைய இயக்கத்துல வெளியான பெற்ற தாய் படம் மூலமா இவங்கள பின்னணி பாடகிய அறிமுகமாக்குறாரு. அந்த படத்துல AM ராஜாவுடன் இணைந்து எதுக்கு அழைத்தாய் அப்படின்ற பாடல பாடினாங்க. அதே மாதிரி 1955 வெளியான கணவனே கண்கண்ட தெய்வம் படத்துல இடம்பெற்ற எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் பாடல் தான் பி. சுசீலாவுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இவங்க இதே மாதிரி பல பாடல்கள் பாடி ஏராளமான விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. 5 தேசிய விருதுகள் சிறந்த பின்னணி பாடகிக்காக வாங்கியிருக்காங்க. 1969 உயர்ந்த மனிதன் அப்படின்ற படத்துல இடம்பெற்ற நாளை இந்த வேலை அப்படின்ற பாடலுக்காக தேசிய விருதும் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம பின்னணி பாடகிக்காக தேசிய விருது வாங்கின முதல் பெண் பாடகியும் இவங்க தான். அதே மாதிரி மாநில அரசு விருதுகளும் வாங்கியிருக்காங்க. தமிழக அரசுடைய கலைமாமணி விருது, ஆந்திர மாநிலத்துடைய ரகுபதி பெங்கையா விருது, நந்தி விருது, கேரள மற்றும் கர்நாடக அரசு விருதுகளும் வாங்கியிருக்காங்க. 2008 பத்மபூஷன் விருதும் கம்பன் புகழ் விருதும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2016 1990 இருந்து 6 இந்திய மொழிகள்ல 17,000க்கும் அதிகமான பாடலை இவங்க பாடினதுனால கின்னஸ் ரெக்கார்டும் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிக்கிறாங்க. இவங்க MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி, KV மகாதேவன், இளையராஜா அப்படின்னு பல புகழ்பெற்ற இசை அமைப்பாளர்களோட வேலை பார்த்திருக்காங்க. இப்படி இசைத்துறையில தனக்கான ஒரு முத்திரையை பதித்த பாடகி பி. சுசீலாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவங்களுக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம்.